வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். பற்றற்றெம் எம்பார் படியொழுக்கம் எற்றற்றென் ரேதம் பழுவும் தரும். குறள் விளக்கம். பற்றுகளை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய்யொழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்றும் வருந்தும்படியான துன்பம் பலவும் தரும். தொடர்வது இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் 2024-2025 மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அறிமுகம். தமிழக வேளாண் பட்ஜெட் 2024-25 முக்கிய அம்சங்கள். தமிழக அரசின் 2024-25 நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் சட்டப்பேரவையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று காலை 10 மணி அளவில் தாக்கல் செய்தார். முன்னதாக சட்டப்பேரவை சபாநாயகர் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கான அறிவிப்பை வாசிக்க தொடர்ந்து வேளாண் துறைக்கான பட்ஜெட்டை பேரவையில் அமைச்சர் தாக்கல் செய்தார். இது திமுக அரசின் 4வது வேளாண் பட்ஜெட் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கிய அம்சங்கள். 10 லட்சம் வேப்ப மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு. 2 லட்சம் விவசாயிகளுக்கு திரவ உயிர் உரங்கள் வழங்க ரூபாய் 7.5 கோடி ஒதுக்கீடு. நடப்பு ஆண்டில் 50,000 பாசன மின் இணைப்புகள் வழங்கப்படும். மண் பரிசோதனைக்கு ரூபாய் 6.27 கோடி நிதி ஒதுக்கீடு. எள் சாகுபடியை அதிகரிக்க ரூபாய் 3 கோடி ஒதுக்கீடு. ஆதி திராவிட சிறு குறு விவசாயிகளுக்கு உதவ ரூபாய் 18 கோடி நிதி ஒதுக்கீடு. ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்களை சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க ரூபாய் 65.30 கோடி நிதி ஒதுக்கீடு. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 15,280 வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படும். விதை மரபணு தூய்மையை உறுதி செய்ய கோவையில் ஆய்வகம் அமைக்கப்படும். கன்னியாகுமரியில் தேன் பொருட்களுக்கு பரிசோதனை கூடம் அமைத்து பயிற்சி வழங்க ரூபாய் 3.60 கோடி நிதி ஒதுக்கீடு. சர்க்கரை ஆலைகளை மேம்படுத்த ரூபாய் 12.4 கோடி நிதி ஒதுக்கீடு. வறண்ட நிலங்களில் தோட்டக்கலை மேம்பாட்டுக்கு ரூபாய் 3.64 கோடி ஒதுக்கீடு. விவசாயிகளுக்கு நடவு செடிகள் வழங்க ரூபாய் 2.70 கோடி மானியம். கரும்பு சாகுபடியை மேம்படுத்த ரூபாய் 20.73 கோடி நிதி ஒதுக்கீடு. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு வழங்க ரூபாய் 1,775 கோடி ஒதுக்கீடு. தானியங்கி நீர்ப்பாசன அமைப்புகள் விவசாய நிலங்களில் அமைக்க மானியமும் அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கவும் ரூபாய் 27.50 கோடி நிதி ஒதுக்கீடு. 14,000 ஒருங்கிணைந்த பண்ணை தொகுப்புகள் அமைத்திட ரூபாய் 42 கோடி நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படாத சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்க மற்றும் பரவலாக்க ரூபாய் 1.48 கோடி நிதி ஒதுக்கீடு. மானாவாரி நிலங்களில் உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டம் மூலம் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் பயிரி ரூபாய் 36 கோடி நிதி ஒதுக்கீடு. 725 உயிர் வேளாண் தொகுப்புகளுக்கு ரூபாய் 27 கோடி நிதி ஒதுக்கீடு. உயிர்ம வேளாண்மை மாதிரி பண்ணை உருவாக்க ரூபாய் 28 லட்சம் நிதி ஒதுக்கீடு. கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையுடன் டன் ஒன்றுக்கு ரூபாய் 215 வழங்கப்படும். முந்திரி சாகுபடியை அதிகரிக்க ரூபாய் 3.36 கோடி ஒதுக்கீடு. நெல் ஜெயராமன் மரபுசார் நெல் ரகங்களை பாதுகாக்க 200 மெகா டன் பாரம்பரிய நெல் ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு 10,000 ஏக்கரில் சாகுபடி மேற்கொள்ள ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு. மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு. இதன் மூலம் 2 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவர். ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்போருக்கு நடைமுறை முதலீட்டு கடனுக்காக வட்டி மானியத்திற்கு ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டமானது ஒவ்வொரு சிற்றூரும் தன்னிறைவு பெற்றிடும் வகையில் 2.482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். பயிற்சி பெற்ற பண்ணை மகளிர் சுய உதவி குழுக்கள் தென்னை நாற்று பண்ணைகள் அமைத்திட ரூபாய் 2.40 கோடி ஒதுக்கீடு. துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்க இயக்கம் அறிமுகம். துவரை சாகுபடியை 50,000 ஏக்கர் பரப்பில் செயல்படுத்த ரூபாய் 17.50 கோடி நிதி ஒதுக்கீடு.
விவசாயிகள் நிரந்தர பந்தல் அமைத்து பந்தல் காய்கறிகள் பயிரிடுவதை ஊக்குவிக்க ரூபாய் 9.40 கோடி நிதி ஒதுக்கீடு. செங்காந்தல், மருந்து கூர்க்கல், அவுரி, சென்னா, நித்திய கல்யாணி ஆகிய மூலிகை பயிர்கள் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு. பேரீச்சை பழம் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 30 லட்சம் ஒதுக்கீடு. மரவள்ளி பயிரில் மாவு பூச்சியை கட்டுப்படுத்த ரூபாய் 1 கோடி பின்னேற்பு மானியம். சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்க ரூபாய் 170 கோடி ஒதுக்கீடு. புதிய பலா ரகங்களின் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 1.14 கோடி நிதி ஒதுக்கீடு. புதிய அரசு தோட்டக்கலை பண்ணைகள், பூங்காக்கள் அமைத்திட ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு. இவ்வாறாக அமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். முன்னதாக அமைச்சர் பட்ஜெட் உரையை திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரத்தை மேற்கோள் காட்டி தொடங்கினார். இனி என்ன நடந்தாலும் அரசே பொறுப்பு. டெல்லி பேரணி, விவசாய சங்கத்தின் தலைவர் எச்சரிக்கை. நாங்கள் டெல்லி நோக்கி முன்னேறுவது நிச்சயம். நாளை காலை 11 மணியளவில் டெல்லியை நோக்கி முன்னேறுவோம். இனி என்ன நடந்தாலும் அதற்கு அரசாங்கமே பொறுப்பு என்று விவசாய சங்க தலைவர் சர்வான் சிங் பாந்தர் தெரிவித்துள்ளார். வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, கொள்முதலுக்கான உத்தரவாதம், விவசாய கடன் தள்ளுபடி, ஓய்வூதியம் உள்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லி நோக்கி செல்லும் போராட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் விவசாய சங்க தலைவர் சர்வான் சிங் பாந்தர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: அரசாங்கத்தின் பேச்சின் மூலம் போராட்டம் டெல்லிக்குள் நுழைவதை தடுப்பதே அதன் நோக்கம் என்பது புலப்படுகிறது. அவர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்ட விருப்பம் இல்லை என்றால் நாங்கள் டெல்லி நோக்கி முன்னேறித்தான் ஆக வேண்டும். எங்களின் அறவழி போராட்டத்தை தடுக்காமல் அனுமதிக்க வேண்டும். எங்கள் பேரணியை தடுக்க ஹரியானாவில் போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பார்த்தால் அது காஷ்மீரை நினைவுபடுத்துகிறது. நாங்கள் டெல்லியை நோக்கி சென்றபோது துப்பாக்கி சூடு நடந்தது. டிராக்டர் டயர்களை குறிவைத்து சுட்டனர். கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்பட மாட்டாது என ஹரியானா டிஜிபி சொல்லியிருந்தார். ஆனால் பயன்படுத்தப்பட்டது. இனி என்ன நடந்தாலும் நாங்கள் முன்னேறுவோம். அதேபோல் இனி நடப்பவை அனைத்திற்கும் அரசாங்கமே பொறுப்பு. அரசாங்கம் வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் தர மறுத்தால் விவசாயிகள் சுரண்டப்படுவது நீடிக்கும். அதை அனுமதிக்க முடியாது. நமது அரசாங்கம் ரூபாய் 1.75 கோடிக்கு பாமாயில் இறக்குமதி செய்கிறது. அந்த எண்ணெயால் மக்களுக்கு தீங்குதான் ஏற்படுகிறது. அதற்கு பதிலாக அந்த தொகையை இங்கே உள்ள விவசாயிகள் எண்ணெய் வித்துக்களை பயிரிட கொடுத்து உதவினால் குறைந்தபட்ச விலையை நிர்ணயித்தால் நன்மை கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரும் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருப்பதாவது: 40 நமதே, நாடும் நமதே என்பதை உறுதி செய்யும் விதமாக மிக எழுச்சியோடு பிரம்மாண்டமாக தமிழ்நாடெங்கும் நடந்தேறியுள்ளன. உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டங்கள் வெற்றிகரமாக. இந்த கூட்டங்களை ஒருங்கிணைத்த மாவட்ட கழக செயலாளர்கள், கழக முன்னணியினர் என அனைவருக்கும் பாராட்டுகள், நன்றி. 2024 தேர்தல் வெற்றியை நோக்கிய நம் பயணத்தில் அடுத்த 100 நாட்களும் மிக முக்கியமானவை. கடமையுணர்வோடு ஓய்வின்றி உழைப்போம். இந்திய கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம். இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி 27ஆம் தேதி தமிழகம் வருகை. அண்ணாமலை. டெல்லியில் 2 நாள் பாரதிய ஜனதா தேசிய கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 2047 இலக்கு வளர்ச்சி அடைந்த பாரதம், எதிர்க்கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியல் ஆகிய 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சிறப்பு தீர்மானமாக ராமர் கோவில் கட்டிட திறப்புக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு நன்றி சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் கூட்டணி தொடர்பாக நேரம் வரும்போது பேசுவோம். அதற்கு இன்னும் நேரம் உள்ளது. வருகிற 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். வருகிற 27ஆம் தேதி மதியம் 2 மணியளவில் பல்லடத்தில் நடைபெறும் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள செல்வ பெருந்தகைக்கு எனது வாழ்த்துக்கள். அவரது பணி சிறக்கட்டும்.
டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடந்த தேசிய கவுன்சில் கூட்டத்தில் 11,700 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உணவு இடைவேளையில் டீ சாப்பிடுவதற்கு கூப்பிட்டார்கள். அப்போது நீங்கள் எங்களுடன் வந்து அமர வேண்டும் என்று கேட்டதால் அவர்களுடன் தரையில் அமர்ந்து பாரத் மண்டபத்தில் பிரதமர் பேசிய உரையை கேட்டேன். பாரதிய ஜனதாவில் இது சாதாரணம். யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம். பிரதமர் மோடியிடம் நேரடியாக சென்று பேசலாம். அருகில் அமர்ந்து சாப்பிடலாம். நானும் சாதாரண தொண்டன் தான். இவ்வாறு அவர் கூறினார். நெல்லை மாநகராட்சிக்கு வாடகை நிலுவை, கடைகளுக்கு பூட்டு. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு வாடகை பாக்கி வைத்துள்ள கடைகளை பூட்டி அதிகாரிகள் திங்கட்கிழமை சீல் வைத்தனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள வணிக பயன்பாட்டு கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், திருமண மண்டபங்களின் உரிமையாளர்கள் மாநகராட்சி வரியை உரிய காலங்களில் செலுத்த வேண்டும். இல்லையெனில் கட்டிடங்களுக்கு சீல் வைக்கவும் குடிநீர் இணைப்புகளை துண்டிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மண்டல உதவி ஆணையர்கள் ஆலோசனையின் பேரில் திருநெல்வேலி மண்டலம் மேலமாட வீதி பகுதிகளில் மாநகராட்சிக்கு நீண்ட காலமாக கடை வாடகை பாக்கி வைத்திருந்த 6 கடைகள், பாளையங்கோட்டை மண்டபத்தில் மகாராஜா நகர் உழவர் சந்தை அருகே 3 கடைகள் என 9 கடைகள் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. மேலும் சொத்து வரி, குடிநீர் கட்டணம் செலுத்தாத 15, 16, 17, 19, 21 ஆகிய வார்டுகளைச் சேர்ந்த சர்க்கரை விநாயகர் கோவில் தெரு உள்பட பகுதிகளில் தலா ஒரு குடியிருப்பு வீதம் 12 குடியிருப்பு கட்டிடங்களில் குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. திருநெல்வேலி மண்டல உதவி வருவாய் அலுவலர், வருவாய் உதவியாளர்கள் ஆகியோர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். நெல்லை ஆட்சியகத்தில் 200 பேர் மனு. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. ஆட்சியர் காப்பா கார்த்திகேயன் தலைமை வகித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, முதிர்கண்ணி உதவித்தொகை, குடிநீர் சாலை வசதிகள் உள்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து மனுக்களை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் முதல்வரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது தனிக்கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மா சுகன்யா, சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் ஜெயா உள்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.